நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருப்பாரும் நாடு முன்னேற. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சல் ரயில்வே அமைச்சகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 6,000 சம்பளத்தில் இருக்கின்ற அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று கேபினெட் செக்ரட்டரி மற்றும் செக்ரட்டரிகள் அடங்கிய குழுவிடம் பேசியிருக்கின்றோம். அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினாலும் அதே சமயத்தில் 1974 போராடி போனஸ் எங்களுடைய பிறப்புரிமை என்று சகோதர சகோதரிக்காக பெற்ற அந்த போனஸை பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கொடுப்பேன் என்பதை மாற்ற வேண்டும். நியூ பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்து கேரண்டி பென்ஷன் ஸ்கீமை தரப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் தரப்பட வேண்டும் என்பதை வைத்து சவுத்தை பொறுத்தவரையில் சதன் ரயில்வே மசோடைய தலைமையில் எல்லா மத்திய அரசு சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து ஜூலை 11ஆம் தேதி 6 மணியிலிருந்து வண்டிகள் ஓடாது என்ற முடிவினை எடுத்து அதன் விளைவாக இன்றைய தினம் கோல்டன் ராக்கிலும் திருச்சி பகுதியிலும் மற்றும் சதன் ரயில்வேயில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் மத்திய சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அகில இந்திய அளவிலும் இந்த பேச்சுவார்த்தை இந்த விழிப்புணர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மத்திய அரசு இறங்கி நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் நிச்சயமாக ஜூலை 11 6 மணியிலிருந்து வண்டிகள் ஓடாது. இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் யூபியில் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ் அரசும் வெஸ்ட் பெங்கால் இருக்கின்ற அரசும் பீகார் அரசும் டெல்லியில் இருக்கின்ற அரசும் அங்கே இருக்கின்ற அதை ஆளுகின்ற அரசு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசும் நாங்கள் தமிழக அரசையும் நாங்கள் நாடப்போகின்றோம். அவரையும் இந்த கோரிக்கை வைக்கப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களிடம் சென்று பார்க்கப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் மற்ற இந்த வேலையில் சம்பந்தம் இல்லாத மற்ற சங்கங்களிடம் ஆதரவு கேட்க போகின்ற காரணம் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் இந்த போராட்டம் நடந்தால் அதற்கு ரயில்வே சதன் ரயில்வே மசூர் யூனியனோ அல்லது ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனோ பொறுப்பில்லை. இந்த போராட்டத்தை நாங்கள் தேடி போகவில்லை. இந்த போராட்டத்தை மத்திய அரசு எங்களுக்கு பிரித்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடத்தாவிட்டால் ஸ்ட்ரைக் நடத்தாவிட்டால் மக்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். இன்றைய தினம் 100 ரூபாய் என்ற டிக்கெட் நாளைய தினம் 400 ரூபாய் வெளியில் இருக்கிற கம்பெனிகள் மூலமாக வெளிநாட்டு கம்பெனி மூலமாக வாங்கி அந்த டிக்கெட் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமல்ல 4 லட்சம் காலி இடங்களை அந்த இருக்கின்ற இளைஞர்களுக்கு கிடைக்காமல் போகும் என்பதால் அதையும் மனதில் வைத்து ரயில்வே தொழிலாளர்கள் மத்திய அரசு உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறேன். சார், இப்போ சிஎம் டெல்லி போறாங்க, ஜெயலலிதா டெல்லி போறாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வலியுறுத்துவீங்களா? அது இல்லை, நாங்கள் அவங்க கையில் ஆதரவு தான் எல்லாருக்கையும் எங்களுக்கு ஆதரவு கேட்கணும். போராட்டம் பண்ண போகிறது ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் சேர்ந்து 40 லட்சம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். நினைத்ததை நடத்தியே 11ஆம் தேதியிலிருந்து
காலை 6 மணியிலிருந்து ஆல் இந்தியா லேபர் ஃபெடரேஷனுடைய தலைமையிலும் மற்றும் சவுத்தை பொறுத்தவரை சட்டநிலை மன்றத்துடைய தலைமையில் ரயில்வேயில் இருக்கின்ற சகோதரி மட்டுமில்லாமல் மத்திய அரசை சார்ந்த எல்லா சகோதரத்தையும் அதிக நேரத்தில் 40% பேர் காலவரையற்று அதிக நேரம் எடுத்து நடத்த வேண்டிய முடிவினை எடுத்து அதன் அடிப்படையில் இது கோல்டன் பேட்டையும் திருச்சி பகுதியிலும் சட்டநிலையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் மத்திய சங்க நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதே சமயத்தில் மக்களுக்கு ஒரு முதன்முகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த போராட்டம் 4 நாட்களிலே மத்திய அரசால் திணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த போராட்டம் வெற்றி பெற்றால் மிக நல்ல அவனுக்கு நல்லது நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக தனியார் மயம் வந்திருந்தால் வெளிநாட்டு கம்பெனிகள் வந்திருந்தால் இன்றைய தினம் 100 ரூபாய் டிக்கெட் தனியார் மயம் வந்திருந்தால் 400 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போவது நிலைமை ஏற்படும். அது மட்டுமில்லாமல் 4 லட்சம் காலியிடங்கள் இருக்கிறது. அந்த காலியிடங்களை நிரப்பாவிட்டால் அந்த இளைஞருக்கு வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதையும் மனதில் வைத்து மற்ற எங்களுடைய உரிமைகளுக்காகவும் இந்த போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்பதை சொல்லி மக்களும் மற்ற அரசு மற்றும் தமிழக அரசும் மற்றும் இந்த போராட்டத்திற்கு சம்பந்தமில்லாத எல்லா தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் முழுவதுமாக ஆதரவு தர வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே யூபி அரசு, வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அந்த அரசு, பீகார் அரசு, டெல்லி அரசு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருகிறோம் என்பதை முழு மனதோடு சொல்லியிருக்கிறார்கள். இதையே நாங்கள் கர்நாடக அரசும் கேரளா அரசும் தமிழக அரசும் நமக்கு ஆதரவு தர வேண்டும். இது இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற போராட்டம் என்பது நோட்டீஸ் வரைக்கும் கொடுத்துட்டீங்க. இனிமேலும் மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் திரும்ப வாய்ப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே மாதிரி ரயில்வே சகோதர சங்க உரிமைகளை தக்க வைக்க வேண்டியதற்காக ஏற்கனவே நாங்கள் சொல்கிறோம். இந்த போராட்டம் மத்திய அரசால் திணிக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை ஒப்புக்கொண்டால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக அரசு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஆதரவு கொடுக்கலாம். எல்லாரும் இனிமேல் தான் போய் கேட்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் மற்ற அரசு ஏற்கனவே இந்திய அரசு, பெங்காலி, பீகார், டெல்லி கேட்டுருக்காங்க. இப்போ கர்நாடக அரசு சவுத்தில் நான் தமிழக கர்நாடக அரசு, கேரளா அரசு இருக்கிற அரசு தமிழக அரசு மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களை நாங்கள் ஆதரவு